அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சனாதன தர்மம் என்பது ஒரு மிகப்பெரிய அறிவுக்கடல். ஒரு புதியவர் நம்முடைய கலாச்சாரத்தை பார்க்கும்போது, ஏன் இத்தனை தெய்வங்கள், ஏன் இத்தனை புராணங்கள், ஏன் இத்தனை பெயர்கள் என்ற கேள்விகள் எழுவது இயல்பு. இந்த கேள்விகளுக்கு பின்னால் இருக்கும் ஆழமான தத்துவங்களையும் நம் முன்னோர்கள் காட்டிய உன்னதமான பாதையையும் இன்று நாம் வேத மற்றும் புராண ஆதாரங்களுடன் காணப்போகிறோம். அடிப்படை தத்துவம் ஏகம் சத். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் பல என்பது பிழையான புரிதல். கடவுள் ஒருவரே, ஆனால் அவர் பல வடிவங்களில் இருக்கிறார் என்பதே உண்மை. ரிக்வேதம் மண்டலம் 1 சூக்தம் 164 மந்திரம் 46 மிக தெளிவாகச் சொல்கிறது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. உண்மை அல்லது மெய்ப்பொருள் ஒன்றே. ஞானிகள் அதனை பல பெயர்களில் அழைக்கிறார்கள். எளிமையான உதாரணம், இதை நாம் ஒரு மனிதனை வைத்தே புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் தன் தாய்க்கு மகனாக இருக்கிறான், தன் தங்கைக்கோ அல்லது தம்பிக்கோ சகோதரனாக இருக்கிறான், தன் மனைவிக்கு கணவனாக இருக்கிறான், தன் குருவுக்கு சீடனாக இருக்கிறான். இங்கே மனிதன் ஒருவன்தான், ஆனால் அவர் காட்டும் உறவும் வெளிப்படுத்தும் குணமும் இடத்திற்கு இடம் மாறுகிறது. அதுபோலத்தான் அந்த ஒரே பரம்பொருள் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் போற்றப்படுகிறார். ஒரே கோயிலில் ஏன் பல சன்னதிகள்? இறைவனின் எல்லையற்ற ஆற்றலை நம்முடைய சிறிய மனதால் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால் இறைவனின் ஒவ்வொரு தனிச்சிறப்பான பண்பையும் ஒரு வடிவமாக நம் முன்னோர்கள் வடித்தார்கள். யஜுர்வேதம் இறைவனை சர்வவியாபி என்று சொல்கிறது. எங்கும் நிறைந்திருக்கும் மின்சாரம் எப்படி பல்பு, ஃபேன், ஏசி என வெவ்வேறு கருவிகள் மூலம் வெவ்வேறு பயன்களை தருகிறதோ, அதுபோலவே இறைவனின் கருணை லக்ஷ்மியாகவும், அறிவு சரஸ்வதியாகவும், வீரம் துர்க்கையாகவும் நமக்கு அருள்பாலிக்கிறது. ஒவ்வொரு தெய்வமும் ஒரு வாசற்படி போன்றது. நீங்கள் எந்த வாசல் வழியாக நுழைந்தாலும் அடையப்போகும் கருவறை அந்த ஒரு பரம்பொருள்தான். ஏன் 18 புராணங்கள்? வேதவியாசர் ஏன் 18 புராணங்களை எழுதினார்? ஏன் சிவபுராணத்தில் சிவன் பெரியவர் என்றும் விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு பெரியவர் என்றும் சொல்லப்படுகிறது? மத்ஸ்ய புராணம் இதற்கு விடை தருகிறது. மனிதர்களுக்கு 3 விதமான மனநிலைகள், குணங்கள் உண்டு. 1 சாத்வீகம் அமைதி, 2 ராஜசம் செயல்பாடு, 3 தாமசம் உக்கிரம் அல்லது மாற்றம். ஒரு மாணவனுக்கு பிடிக்காத பாடத்தை திணிக்காமல் அவனுக்கு பிடித்த வழியாக அறிவை புகட்டுவதே புராணங்களின் நோக்கம். இது முரண்பாடு அல்ல, இது நம் மதத்தின் பெருந்தன்மை. அவதாரங்கள் ஏன் இத்தனை முறை? இறைவன் மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுக்க வேண்டும். பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 7 யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத. விளக்கம்: தர்மம் குறையும் போது நான் அவதரிக்கிறேன் என்கிறார் கிருஷ்ணர். இது ஒரு தந்தை தன் குழந்தை கீழே விழும்போது ஓடிச் சென்று தூக்குவதை போன்றது. உண்மை. பாகவத புராணம் சொல்லும் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை கற்பிக்கின்றன. ராமாவதாரம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான தர்மம். கிருஷ்ணாவதாரம் ஒரு மனிதன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஞானம். நரசிம்ஹாவதாரம் இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்ற நம்பிக்கை. ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, நம்முடைய தெய்வ வழிபாடு என்பது பிரிவினையை சொல்ல அல்ல, பன்முகத்தன்மையில் ஒருமையை காண்பது. 1000 ஆறுகள் ஓடினாலும் அவை அனைத்தும் கடைசியில் ஒரு கடலில்தான் கலக்கின்றன. அதுபோலவே நீங்கள் சிவனை வணங்கினாலும், விஷ்ணுவை வணங்கினாலும், சக்தியை வணங்கினாலும் அந்த வழிபாடு அந்த ஒரு ஆதி மூலத்தையே சென்றடைகிறது. நம்முடைய வழிபாட்டு முறைகளை மதிப்போடு அணுகுவோம். அதன் ஆழமான பொருளை புரிந்து கொண்டு வாழ்வோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற ஆழமான ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அந்த பரம்பொருளின் அருள் கிடைக்கட்டும். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.